இந்நிலையில் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். திரு தமிழ்மணி வணக்கம், எங்களுடைய இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இன்று காலையிலிருந்து நடந்த சட்டசபை நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய விஷயங்கள் அரசு தரப்பில் தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டன. அங்கு நடந்த ரகளைகள், அங்கு நடந்த வாக்கெடுப்பு, அங்கு சொல்லப்பட்ட திருக்குறளிலிருந்து நன்றி வணக்கம் வரைக்கும் நிறைய காட்சிகளை நீங்கள் துண்டு துண்டாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பார்வை ஒரு சட்ட வல்லுநராக இந்த விஷயங்கள் நீதிமன்றத்துடைய மறு விசாரணைக்கு மீள்பார்வைக்கு உட்பட்டதாக தெரிகிறதா திரு தமிழ்மணி? நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு நடந்த விஷயத்தில் எந்த சட்ட மீறலும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட எதிர்க்கட்சி, அதிக எண்ணிக்கை உறுப்பினர்களை உள்ளடக்கிய கட்சி அநாகரீகமாக நடந்து கொண்டு சபாநாயகருடைய இருக்கையை ஆக்கிரமித்து அவரை பிடித்து கீழே தள்ளி என்ன நடந்தது என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியாமலேயே வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை வெளியே அனுப்புவதை தவிர சபாநாயகருக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. எனவே அவர்களாகவே தங்களை வெளியே அனுப்புமாறு ஏற்பாடு செய்து கொண்டார்கள் என்பதுதான் என் மனதுக்கு படுகிறது. இதில் எந்த அரித்மெட்டிக் பிரகாரம் கூட்டி கழித்து பார்த்தாலும் கூட இந்த 88 ஓடு ஒருவேளை எதிர்த்து போடப்பட்டிருந்தாலும் கூட எந்த விளைவுகளையும் ஏற்படுத்திருக்காது. ரகசிய வாக்கு கேட்பது இவருடைய உரிமை, அதற்கு குரல் கொடுப்பது இவர்களுடைய உரிமை, நியாயமும் கூட. ஆனால் நடந்து கொண்ட முறை ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. சட்ட மீறல் எதுவுமே இல்லை. மொத்தமாக 234 உறுப்பினர்கள் கொண்ட சபையில் வெறும் 134 உறுப்பினர்கள் தான் இருக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட சபாநாயகர் உட்பட கிட்டத்தட்ட 100 உறுப்பினர்கள் அங்கே பங்கேற்கவே முடியல. அப்படிங்கும் போது இது பெரும்பான்மைக்கான விஷயமா மட்டும் பார்க்க முடியுமா? நீங்க இன்னும் கொஞ்சம் கிளறி விடுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். பெண்ணுக்கு அப்பாவை வைத்துக் கொண்டுதான் தாலி கட்ட வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நடைமுறை. அந்த தகப்பன் குடித்து விட்டு திருமணத்தில் கலாட்டா செய்தால் தகப்பனை வைத்துக் கொண்டுதான் திருமணம் நடத்த முடியுமா? அது மட்டுமல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல பயன்படுத்திருக்கிற வார்த்தை பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். நீங்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு குதிரையை குளத்துக்கு கொண்டு போக முடியுமே தவிர தண்ணீர் குடி என்று குதிரையை அடிக்க முடியாது. எனவே கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற வாசகம் படி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனை போட்ட போதே எல்லோரும் வரமாட்டார்கள். பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அது மட்டுமல்ல, 24 பேர் இருந்தால் அது போதும், அதுதான் கோரம் எல்லா நடவடிக்கைக்கும் இருக்கிறது. இது 24 அல்ல, அதுபோல் 5-6 மடங்கு இருந்திருக்கிறார்கள். சட்டத்தில் எந்த தவறும் இல்லை. நன்றி திரு தமிழ்மணி.